ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான பலாப்பழ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கின்னு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மாவு சேர்த்துக்கலாம். நான் அரிசி மாவும் கோதுமை மாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் பச்சரிசி மாவில் கூட சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு தேங்காய் துருவி எடுத்துருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ மிக்சியில் ஒரு 4-5 பலாப்பழத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதே இதில் சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு, தேவையான அளவு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வாழை இலையும் பலாப்பழ இலையும் தான் எடுத்திருக்கேன். அதில் ரெடி பண்ண மாவை வச்சு உள்ளே ஸ்டஃபிங்கை வச்சுட்டு தண்ணி வச்ச பாத்திரத்தில் இந்த மாதிரி நடுவில் ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் எல்லாத்தையுமே வச்சுட்டு இப்போ மூடி போட்டு வேக விட்டு எடுத்தால் ஒரு சூப்பரான பலாப்பழ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.